உங்களுக்கு ரூடான சிஇஓவும் க்யூட்டான அசிஸ்டண்ட்டும் இருக்கிற மாதிரி ட்ராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் சைனீஸ் ட்ராமாஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கிட்டான ட்ராமா தான் இது. அதுவும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போது எங்கே அவைலபிளாக இருக்குது, சீரீஸோட பேர் என்ன, பிளாட் என்ன அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான கம்பெனியோட ஹையராக இருக்கார். அவர் ஒரு சிற்பம் செதுக்கிறவராக இருக்கார். திடீர்னு அவரோட சிற்பம் செதுக்கிற பவர் எல்லாமே போயிடுது. ஏண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாரு. ஹீரோயினை மீட் பண்ணோன்னே ஹீரோவுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வீட்டில் பல வருஷமாக ஃபேரி எம்ப்ளம்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்களே, அந்த பெயிண்டிங்கில் இருக்க பொண்ணு மாதிரியே இருக்கே இந்த பொண்ணு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இதை பற்றி கொஞ்ச நாள் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே நடுவில் நம்ம ஹீரோயினுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் அவர் அறியாமையே நம்ம ஹீரோ போய் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு காரணம் என்ன, இந்த ஃபேரி பெயிண்டிங்க்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா எப்படியாச்சும் இந்த பொண்ணை நம்ம கூட வச்சுக்கணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும்னு நினச்ச நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை அவருக்கு டிரைவராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் சேர்த்து அவர் வீட்டிலே வாழ வைக்கிறாரு. இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே கேட் அண்ட் ராட் மாதிரி சண்டை வந்துட்டே இருக்கு எல்லா நேரமுமே. அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினுக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. தெரிய வரும்போது நம்ம ஹீரோயின் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, நம்ம ஹீரோ அவர் நினச்ச மாதிரி அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 21 எபிசோட் இருக்க இந்த சீரீஸ் 2022 சைனீஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சீரீஸ் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி உங்களால் ஒரு ட்ராமாவை பார்க்க முடியும்னா பார்க்கலாம். முழுசாக உட்காந்து 21 எபிசோடையும் பொறுமையாக இந்த சீரீஸை பார்க்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். இது இப்போ MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.